ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். மன்னாவை புரக்கிக் கொள்ள கூடைகளோடு வந்திருப்பீர்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையா? ஒரே கவலை தான், என்ன சோகம்தான். என்னம்மா பாவா, சோகமா இருக்கீங்களா? ஓகே. கடந்த 2 வாரங்களாக முதலாவது வாரத்திலே, அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை நான் நீங்கள் எல்லாரும் ஆரோனை போல அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், பேசினேன், பிரசங்கம் பண்ணினேன். அப்போ நாம் அனைவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்றால் நாங்கள் இவ்வளோ நாளும் நினைத்து கொண்டிருந்தோம். நிச்சயமாக 100% எனக்கு தெரியும். எல்லாரும் என்ன சும்மா வாயில் வார்த்தைக்கு சொல்கிறேன், நான் ஆசாரியன் ஆசாரியன். ஆனால் எந்த ஆசாரியன் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும், நானும் நீங்களும் எல்லாரும், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் ஆண்கள் மாத்திரமே ஆசாரியர்களாக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் பெண்களையும் ஆண்டவர் ஆசாரியன் ஆக்கியிருக்கிறார். அதான் நான் உங்களுக்கு அந்த பேதுரு புத்தகத்தில் ஒரு விஷயத்தை காட்டுறேன். நீங்கள் பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, பேதுரு அந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அதை யாருக்கு எழுதுகிறார் என்று சொல்லி அங்கே அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கலாம். அதை பார்ப்போம் முருகா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. மகன் அல்ல, இருங்க, கோ சிட். ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம். ஓகே, அதில் 1வது வசனத்தில் இருந்து பாருங்க. புதிய ஏற்பாட்டு வேதாகமம் 317வது பக்கத்தில் இது இருக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. அப்போ இதில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக பேசுகிறதை பார்க்கிறோம். இரத்தம் தெளிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பொந்து, கலாத்தியா இந்த பிரதேசங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே வேதாகம கால பகுதியிலே அதெல்லாம் புறஜாதிகள், அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள், இஸ்ரவேல் நாட்டை சேராதவர்கள் வாழ்ந்த பிரதேசமாக காணப்படுகிறது. அப்ப அந்த பிரதேசத்தில் இருக்கிறவர்களுக்கு எழுதப்படுகிறது. அதாவது 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் ஒவ்வொருவர் மீதையும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மீதும், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், என்ன பேருனாலும் சொல்லலாம், தேவ பிள்ளைகள், ராஜ்யத்தின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கின்றோம். மீட்கப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த கிணறு திறந்திருக்கு. அப்ப மீட்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் ஆண்டவராலே மீட்கப்பட்டிருக்கிறோம், சரிதானே? அப்ப அதனால நாம் ஒவ்வொருவரும் ஆசாரியர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அப்ப நீங்க எல்லாரும் ஆசாரியனாக இருக்கிறீர்கள். சாதாரண ஆசாரியன் அல்ல, ஆரோனை போல ஆசாரியனாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதே போல போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு பேசியிருந்தேன் ஆசாரியனின் அலங்காரமும் மகிமையும். அப்ப ஆசாரியனாய் அழைத்த ஆண்டவர் ஆரோனுக்கு எதை கொடுத்தாரோ அதை நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனா ஆரோனை போல இந்த உடுப்பை இந்த போட்டிருக்கிற ஆரோன் இந்த உடுப்பு தான் போட்டிருந்தார். இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? காஸ்டியூம் டிசைனர் எல்லாம் வச்சு, டெய்லர் எல்லாம் வச்சு தச்சு கொடுத்தார். நீங்க அதில் வாசி பார்க்கலாம். யாத்ராம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த உடுப்பை தைக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரினாலே அந்த தைக்கிறவர்களை, தயார்படுத்துகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். அதை எப்படி செய்யணும் என்று சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்தார். இந்த டிசைனை மோசேக்கு சொல்லிக் கொடுத்தவரும் ஆண்டவர் தான்.
ஆண்டவர் தானே சொல்லி கொடுத்தார். வேதம் அப்படித்தானே நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப இந்த டிசைனை கொடுத்தார். இதை ஏன் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அலங்காரமாக இருப்பதற்கு, அவன் மகிமையாக இருப்பதற்கு, இதன் மூலமாக ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு. அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனாலும் அந்த தேவனுடைய ஜனத்திலிருந்து ஆசாரியனாக ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை, குறிப்பிட்டவர்களை பிரித்தெடுத்தார் ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். பிரித்தெடுத்து அவர்களுக்கு இந்த ஆடையை கொடுத்தார். எல்லாருக்கும் இந்த உடுப்பை போடுறதற்கு அதிகாரம் இல்லை. ஆசாரியன், அதாவது பிரதான ஆசாரிய ஊழியம் செய்பவர்கள் மாத்திரமே இதை போட முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பழைய ஏற்பாட்டிலே நம்மட மூஞ்சி எல்லாத்தையும் விட ஒரு நல்ல மூஞ்சி இருந்தது, எல்லா தகமைகளோடும் இருந்தது. என்ன ஆசாரியன் ஆகிறதுக்கு? யார் அது? என்ன மறந்து அது கிடையாது, கோராகு. கோராகு, அவன் கோராகு யாரு? லேவி கோத்திரத்தில் பிறந்தவன். அப்ப லேவி கோத்திரத்தில் பிறந்தவன் என்று சொல்லும் பொழுது லேவி கோத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் ஆசாரிய ஊழியம் ஆண்டவருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே செய்ய முடியும். அப்ப லேவி கோத்திரத்தில் பிறந்தவன் ஆரோன் எந்த தகப்பனுடைய வம்சத்தில் வந்தானோ அதே கோகாத்தியருடைய புத்திரனாகிய கோராகு. நாமெல்லாம் அப்படி இல்லை. ஆனா அந்த கோராகு போய் என்ன செய்தான்? ஆரோன் மட்டும்தான் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியுமா? என்னட்டையும் விளக்கு இருக்குது, என்னட்டையும் சாம்பிராணி இருக்கு, சாம்பிராணி இருக்குன்னு இல்லை, நானும் போடுவேன் சாம்பிராணி என்று சொல்லி சண்டை பிடிச்சான். பிடித்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அப்ப மோசே இடத்துல கேட்ட பொழுது மோசே இடத்துல பதில் இல்லை. நீங்க வேதத்துல வாச்சு பாருங்க, மோசே ஒன்றுமே சொல்லல, குப்புற விழுந்தான். ஐயோ ஆண்டவரே, இருந்து என்ன காப்பாத்து ராசா என்று சொல்லி குப்புற விழுந்தான் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் உடனே சொல்லுற, அடுத்த நாளைக்கு அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லு. அப்ப கடைசியில மோசே சொல்ற, சரி நீ இப்ப ஆச்சாரியன் ஆகணும் தானே, எல்லாத்தையும் எடுத்து வா, ஆரோன் நீ எடுத்து வான்னு சொல்லி எல்லாரும் எடுத்து வராங்க. வரும்பொழுது நிலம் கொஞ்சம் நித்திர தூங்கும், அப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்களா, ஒருக்கு அப்படி அடிச்சது நான் பார்த்தேன். அப்ப நிலம் பிளந்து கோராகு என்கின்ற அந்த மனுஷனையும் அவனோட குடும்பத்தையும் அவனோடு சேர்ந்து நின்ற 250 பேரையும் முழுங்கினது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் எண்ணாகமம் 16வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கு. நீங்க அதை வாசிச்சு பாருங்க. அதெல்லாம் போன கிழமை பேசி முடிந்தது. ஓகே, இன்றைக்கு அதே பிரசங்கம் தான் பேச போகிறேன். அதுல இந்த உடுப்புல இருக்கிற விளையாட்டு என்ன என்றதை பேச போறேன். என்னடா, ஆண்டவர் தான் இந்த உடுப்பை உருவாக்கினார். அப்ப ஆண்டவர் இந்த உடுப்பை உருவாக்கி இருந்தார். ஆண்டவர் அவரை குறித்து ஏதாவது அவருக்கு விருப்பமான ஏதாவது ஒன்றை வச்சிருப்பாரா இல்லையா? நாம உடுப்பு கடையில போய் உடுப்பு எடுக்கக்குள்ள கடந்த பிறந்த நாள் என்று நடந்த சம்பவம் என்று சொல்லுவோம். என்னுடைய மனைவியும் மாமியாரும் போய் எனக்கு ஒரு பிறந்த நாளுக்கு 2 ஷர்ட்டுகளை எடுத்தார்கள். எடுத்திருந்த பொழுது ஒரு ஷர்ட்டை பார்த்தேன், அது ப்ரௌன் கலர்ல இருந்தது. எனக்கு பிடிக்காத கலர், பிடிக்காதண்டு இல்லை, பிடிக்கும், அந்த ப்ரௌன் பிடிக்கல. அப்புறம் இன்னொரு ஷர்ட்டும் இருந்தது, அந்த ஷர்ட்டும் எனக்கு பெருசா, அது டிஷர்ட், என்ன டிஷர்ட்டும் இருந்தது, அதுவும் எனக்கு பெருசா பிடிக்கல. பிடிக்காத உடுப்பை நாம் யாருமே போடுறல தானே. அப்போ நான் என்ன செஞ்சேன், அதை எடுத்து கொண்டு போய் என்ன இதான்றதுக்கு அப்போ என்னுடைய மனைவி சொன்னாங்க, இதை கொண்டு போய் உங்களுக்கு விருப்பமான மாற்றுங்கண்டு. ஆனால் நீங்கள் வெள்ளை ஷர்ட் மட்டும் எடுக்கக்கூடாது. ஏனண்டா எனக்கு வெள்ளை ஷர்ட் விருப்பம். நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் இந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆராதனை வெள்ளை ஷர்ட் போடுற, நீங்கள் பெந்தகோஸ்தே ஆளா சிபிஎம் ஆளான்னு கேட்டாங்க. நான் சிபிஎம் ஆள் இல்லை, நான் சிபிஎம் ஆள் மாதிரி தான். பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன் தான், நான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவன் தானே. பெந்தகோஸ்தே நாளன்று பரிசுத்தான இறங்கின கிறிஸ்தவன் தான். ஆனால் எனக்கு வெள்ளை விருப்பம். அப்போ நான் கடைசியாக போய் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன கலர் எடுத்துட்டு இப்போ நினைக்கிறீங்க? வெள்ளை தான் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு விருப்பமானதை எடுத்து தானே நான் போடலாம். அதை மாதிரி ஆண்டவர் ஒரு ஆடையை, ஒரு வஸ்திரத்தை டிசைன் பண்ணி கொடுக்குறாரு என்று சொன்னா அவரு அதுக்குள்ள ஒரு ரகசியத்தை வச்சிருப்பாரா இல்லையா? வச்சிருப்பார். அதுக்கு முன்பதாக, அதுக்கு போறதுக்கு முன்பதாக இந்த ஆரோனுடைய அழைப்பு, உங்களுக்கு ஆரோனுடைய அழைப்பு கிடைத்திருக்கிறது. அதை நீங்க எவ்வளவு கனமுள்ளதாக எண்ண வேண்டும் என்றது குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை, ஒரு கதையை சொல்லுகிறார். அந்த கதையிலிருந்து நான் உங்களுக்கு சின்ன ஒரு அறிமுகம், சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு இந்த உடுப்புகளுக்குள்ள இருக்கிற மகத்துவத்தை கொஞ்சம் தோண்டி பார்ப்போம். சரியா? அப்ப நான் நேற்று இந்த பிரசங்கத்தை தயார்படுத்த, போன வாரமே இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தது. ஆனா
ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இது ஆண்டவரே பேசுகிறதா இல்லையா ஏண்டா, ஏனெண்டா நாம் நம்மட பிரசங்கத்தில் இப்போ போன வெள்ளிக்கிழமை எங்கள்கிட்ட நாங்கள் பாரோட் என்கின்ற ஒரு திருச்சபையில் இருந்த காலத்தில் அந்த பாரோட் திருச்சபையில் தாயாராக இருந்த ஒரு சகோதரியை நான் ஒவ்வொரு வாரமும் போய் சந்திக்கிறது வழக்கம். தாயார் அந்த நாட்களில் ஏண்டா நானெல்லாம் பிறக்க முதல் அவள் அங்கே தாயாராக இருந்தாங்க, ராஜேசண்டி. அப்போ அவனுடைய பிரசங்கங்களை பார்த்து விட்டு கேட்டால், நீங்கள் இந்த எபிரேய சொல்லெல்லாம் பாவிக்கிறீங்க, அதுக்குள்ளே இருக்கிற எழுத்தெல்லாம் பேசுகிறீங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு விளங்குமா அந்த ஆக்களுக்கு? எனக்கே தலை சுத்துதே என்றா. நான் சொன்னேன், விளங்குமென்று நினைக்கிறேன், ஆனால் இப்படித்தான் ஆண்டவர் அனுமதி கொடுத்தால்தான் இதெல்லாம் நான் பேசுவது வழக்கம், இல்லைன்றால் பேசுவது இல்லை. அப்போ நேற்று எனக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஆண்டவர் ஒரு அனுமதியை கொடுத்தார். நீ இந்த சொல்ல குறித்து அந்த சொல்லுக்குள்ளே இருக்கிற அந்த சொல்ல நான் தானே சொன்னேன். யார் சொன்னேன்? ஆண்டவர். அதை எழுதி வச்சதும் நான் தானே. அந்த சொல்லுக்குள்ளே இருக்கிற எந்த ஜில்ப்ரீஸ் விளையாட்டுக்களை நீ என்ன செய்யணும், கொஞ்சம் பேசு. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்டா, அந்த தலை சுத்து முன்னுக்கு இருக்கிறார்களுக்கு அதை பார்த்து நான் கொஞ்சம் குதூகலிக்கமாக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே சொன்னார். அதை குறித்து நான் இன்றைக்கு உங்களிடத்திலே பேசுவேன். ஓகே, இப்போ முதலாவது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு உவமையை ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு புதிய விஷயம் இல்லை. வேதத்தை வாசித்தவர்கள், வேத சம்பந்தமான பிரசங்கங்களை கேட்டவர்கள் அநேக பிரசங்கங்கள் இதில் கேட்டிருப்பீங்க. ஓகே, 33வது பக்கம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், இயேசு ஏன் உவமைகளாய் பேசினார்? அவர்களுக்கு விளங்கும்படிக்கு. அவங்களுக்கு விளங்கக்கூடாண்டு பேசல, பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை இவனை விளங்கணும் என்று அந்த இஸ்ரவேல் நாட்டில் இருக்கின்ற சில கலாச்சாரம், சில அவங்களுடைய முறைமைகளை அடிப்படையாக வைத்து இதை விளங்கப்படுத்தினார். ஓகே, 2வது வசனம் பாருங்க. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதா? தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்கள், ஒரு ராஜாவினுடைய மகண்ட கல்யாணத்துக்கு எப்படியான ஆக்கள் அழைக்கப்பட்டிருப்பாங்க? சாதாரண சிம்பிளான ஆக்களா? கொஞ்சம் ராஜாவோட இருக்கிற மற்ற ராஜாக்கள் என்ன, மற்ற மந்திரிமார், பிரபுக்கள், பெரிய பெரிய ஆக்கள் என்ன, சாதாரணமான ஆக்களை அழைக்க மாட்டாங்க ஒரு ராஜாவினுடைய அரண்மனை திருமணத்தில். அப்ப அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்ப யாரு வர மனதில்லையா? அழைப்பு கொடுத்தவங்க வர விருப்பம் இல்லாம இருந்தாங்களாம். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். இப்ப என்ன செய்யறான்? முதலாவது அனுப்பின ஊழியக்காரரை அவங்க சொல்லு கேட்டு வரல. 2ஆம் தரம் இன்னொரு ஊழியக்காரன் வேற ஆக்களை அனுப்புறார். அதே ஆக்களை, வாங்கலன் எல்லாம் ரெடியா இருக்கு, சாப்பாடு எல்லாம் ரெடி, கொளுத்த கன்றெல்லாம் அடிச்சிருக்கு, என்னெல்லாம் கொளுத்த கண்டு அடிச்சிருக்கு, வாண்டா உடனே போயிடுவர். என்னெல்லாம் அடிச்சிருக்கு, கொளுத்த கண்டு, எருதெல்லாம் இருக்கு, தயிர், எருமை தயிர் எல்லாம் இருக்குதான், சொத்தோட பிணைஞ்சி வாழைப்பழத்தோட கொண்டு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு இப்ப அனுப்புறார். அப்ப அனுப்பினான். 5வது வசனம், அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இப்ப இந்த உவமையை உண்மையாகவே ஆண்டவர் யாருக்கு பேசினார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் பேசினார். இது என்ன சம்பவம் என்றா, நீங்க ராஜ்யத்துக்குள்ள வாங்க, முதலாவது அவர்களுக்குத்தான் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியம் கொடுக்கப்பட்டது. அவங்க கொலை செய்தவர்கள் யாரு? தீர்க்கதரிசிகள். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள். அவர்களை என்ன செஞ்சாங்க? அடிச்சு நொறுக்கி எரேமியா போய் சொன்னான், மனம் திரும்புங்க, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரப்போது என்று சொல்லும் பொழுது அவங்க கேட்டாங்களா? ஓம் ஓம் பிரைஸ் தி லார்ட் உடனே என்று சொல்லி முழங்கால இருந்து மன்னிப்பு கேட்டாங்களா? இல்ல, அவனை கல்லறிஞ்சு கொண்டு அவனை போட்டு இது செய்தாங்க, என்ன வேதனை கொடுத்தாங்க. அதனால தான் அவன் புலம்பல் என்று சொல்லப்படுகின்ற பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒரு புத்தகத்தை பாட வேண்டி இருந்தது.
ஓகே, இப்ப இவங்க சாக்கு போக்கு சொன்னது மாத்திரமல்ல, இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா அவருடைய ஊழியக்காரரை கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். இதெல்லாம் நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வந்தது. பாபிலோன் தேசத்தால யூதா என்கின்ற பிரதேசம், அதாவது இஸ்ரவேலினுடைய தென் மாகாணத்துக்கு பிரச்சனை வந்தது. அவங்க போய் எல்லாம் அடிச்சு உடைச்சி நொறுக்கி என்ன 3 தடவை படையெடுத்தான் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார். படையெடுத்து அவர்களுடைய தேவாலயத்தை எல்லாம், சாலமோன் கட்டின தேவாலயம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே சுக்குநூறாக்கி போட்டான். அதுக்கு பிறகு அசிரியர்கள் வந்து வடமாகாணத்தில், இஸ்ரேலில் வடமாகாணத்தை போட்டு அடிச்சு நொறுக்கி சுக்குநூறாக்கி ஜனங்களை சிதறடிக்க பண்ணினார்கள். அதைத்தான் இங்கே வந்து ஆண்டவர் ஒரு கதையாக, இதுதான் விஷயம் என்று சொல்லாமல் ஒரு கதையாக அவர்களுக்கு விளங்கும்படிக்கு சொல்லுகிறார். இப்போ இதில் இருந்து என்னன்னு சொன்னால், நானும் நீங்களும் இதே போல தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? ஆண்டவர் அழைக்காம நீங்க வந்து இதுல இருக்கிற ஏலாது. உங்களுக்கு தெரியும், இயேசு ஒரு வசனத்தை சொன்னார், என்ன? என் பிதா எவனுக்கு என்னை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை அல்லாமல் ஒருவனும் என்னை அறிய முடியாது. பிதா அழைக்க வேண்டும், அழைக்கிறவன் தான் இயேசுவை அறிந்து கொள்ளலாம். அதே போல என்னையும் உங்களையும் இந்த திருமண வைபவத்துக்கு அழைத்தது போல ஆண்டவர் ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார். ஆசாரியர்கள் என்று சொல்லும் பொழுது பிரதான ஆசாரியன் ஆரோனை போல அழைத்திருக்கிறார். ஒரு திருமணத்துக்கு உங்களுக்கு தெரியும், என்ன? திருமணத்துக்கு வந்து இப்ப கிப்சன்ட்ட வந்து நாளை கல்யாணம் வாங்களா 2 போட்டு போனா நீங்க போவீங்களா? நீங்க போவீங்களா? நான் அப்படி போக மாட்டேன். ஒரு கல்யாணம் ஒரு கார்டு அடிச்சு, கிப்சன் பிரதர் நாளை நாங்கள் இந்த டேட்டில் கல்யாணம் வச்சிருக்கிறோம், இந்தாங்க உங்களோட கார்டு, என்ன பேர் எழுதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிப்சன் அண்ட் லிவியா என்று சொல்லி பேரெல்லாம் போட்டு கார்டை கொடுத்தா தானே நம்ம போவோம். சும்மா வந்து இந்த கல்யாணம் இருக்கு வாங்களா, ரோட்டில் வேறு நிற்கிறார், இப்போ இப்படி நிற்கிறார் வாகனத்தை வச்சுட்டு நான் போய் என்ன மாதிரி சும்மா மாதிரி இங்கே மீதாண்டாப்பா நாளை இன்றைய கல்யாணம் இருக்கு வந்துருங்களா வீட்டை ஆக்கள் என்ன நினைப்பாங்க, என்னடா பாதி கல்யாணத்துக்கு இப்படியா சொல்கிறேன், சும்மா வந்தான் எப்படி இருக்கீங்கன்னா கல்யாணத்துக்கு வாங்கன்று அப்படி சொல்கிறல்ல தானே. ஒரு கார்டு அடித்து என்ன வந்து இப்போ நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தில் இந்து சமயத்துல எல்லாம் என்ன செய்வாங்க, தாம்பாள தட்டில் வச்சு பலகாரம் சுட்டு லட்டு சுட்டாங்க ஆடுறோம், கேக் எல்லாம் எடுத்து வாழைப்பழம் எல்லாம் வச்சு உங்களுக்கு தான் முதல் பத்திரிகை வைக்க வைத்திருக்கிறோம் என்று கொடுப்பாங்க. என்ன அப்போ நமக்கும் ஆண்டவர் அப்படியான ஒரு அழைப்புதலை நமக்கு கனமாக கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? அழைப்புதல் என்ன? அவருடைய ரத்தம். அந்த ரத்தத்தால் எங்களை விடுதலையாக்கி மீட்டெடுத்து நம்மட வாழ்க்கையெல்லாம் சும்மா திரும்பி இப்படி நின்று பார்த்தா போஸ் எடுக்கிறதுக்கு நல்லதென்று ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் உருப்படுமா என்ற அளவுக்கு இருந்திருக்கும் நம்மட வாழ்க்கையெல்லாம். என்ற கடவுளே அவனா என்ற அளவுக்கெல்லாம் மனுஷன் வாழ்க்கை, நம்மட வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் இருந்தது. ஆனா அவனா இவன் என்று கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் மாத்தி வைத்திருக்கிறார். எப்படி? அவருடைய இரக்கத்தால. ஏதோ நாம போய் இயேசுட்ட என்ன மாத்துங்கன்னு சொன்ன மாதிரி அவர் நம்மை தேடி வந்து, அதான் ஒரு வேதத்துல ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுகிறார், காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக அவர் என்ன செய்கிறாராம், அதை தேடி போய் அதை மீட்டு கொண்டு வருகிறார். புதுசா ஒரு படம் ஒன்று வந்திருக்குது, த சோசன் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவோட என்னது அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை புதுசா ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. நல்லா இருக்கு, அது எடுத்து பாருங்க. ஏன் அதை நல்லா இருக்குன்னு சொல்றேன்னு சொன்னா, பழைய இயேசுவை பார்த்தீங்கன்னா இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும் இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அப்படி இல்லை, ரியலா சாதாரணமா ஒரு மனுஷன் எப்படி பேசுறாரோ, இயேசு எப்படி சாதாரணமா உண்மையாகவே அந்த மூலமொழியில பேசினாரோ அதை மாதிரியே டப் பண்ணி எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். த சோசன் என்று சொல்லி தமிழ்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த அடிக்கடி நான் சில ஸ்டோரி எல்லாம் வரதை பார்த்துருக்கிறேன். அப்ப நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கனமான அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த உவமையில வந்ததை போல அந்த அழைப்பை நாம் கனப்படுத்தி அவருடைய பந்திக்கு போக இருக்கிறோமா அல்லது போகாம சாதாரணமாகவே இருக்க போகிறோமா, அது நம்முடைய தனிப்பட்ட தீர்மானம். இங்கிருந்து யாரும் கத்துறதாலேயோ பேசுறதாலேயோ திட்டுறதாலேயோ ஒன்றுமாக போறது இல்லை. நாம தான் தீர்மானிக்கணும்.
உலகத்தில் சொல்லுவாங்க நம்மட வாழ்க்கை நம்மட கையில். அதே மாதிரி தான் வேதமும் அதைத்தான் சொல்லுது, நம்மட வாழ்க்கை நம்மட கையில். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் உபாகம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சொல்றாரு என்ன, நான் மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சிருக்கேன், உனக்கு விருப்பமானதை நீ எடு. அதை விரும்புகிறவன் அதின் கனியை புசிப்பான். அவன் விரும்பினவன் சாப்பிடலாம், விரும்பலன்னா சாப்பிட தேவையில்லை. நீ சாப்பிடலன்னு ஆண்டவர் கொண்டு வந்து மடியில வச்சு தின்றா தின்றா என்று சொல்லி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பொக்காண்டி வரும் என்று சொல்லலாம் சாப்பாடு கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் சாப்பாடை வச்சுட்டு போவார். விருப்பம் வேண்டா எடுத்து சாப்பிடு, உளுத்தங்களையா வச்சிருக்கேன், கொழுக்கட்டை தான் வச்சிருக்கேன், சாப்பிடு, இல்லைண்டா போ, பராட்டா எல்லாம் தரமாட்டேன் என்று சொல்லுவார் ஆண்டவர். அப்ப இந்த அழைப்புதல், இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த உவமையே நான் வாசிச்சு காட்டணும்னு சொன்னா நீங்களும் அப்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த அழைப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு என்ன செய்யலாம், நான் ஒரு ஆசாரியனா இருந்து என்று சொல்லி நீங்கள் செயல்பட விரும்புகிறீர்களா இல்லையா என்றது உங்களுடைய தீர்மானம் என்பதை காட்டுவதற்கு. தொடர்ந்து வாசிப்போம். 8வது வசனத்தை பாருங்க, 22ஆம் அதிகாரம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். இது மிகவும் முக்கியம். நாம் பரலோக ராஜ்யத்திலே நுழையும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசுவானவர் நம்மை பார்த்தபடி அழைக்க வேண்டும். உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நீ நடந்து கொண்டாய், எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்ல வேண்டுமா? அப்பிரயோஜனமானவனே, அபாத்திரமானவனே, அழுகையும் பட்கடிப்பும் உள்ள இடத்துக்கு இவனை தள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டுமான்றதை தீர்மானிக்கிறது நானும் நீங்களும். ஆண்டவர், அதான் நேற்று நான் இந்த குரூப்பில் ஒரு வாய்ஸ் போட்டிருந்தேன், ஆண்டவரை ஆராதிக்க விருப்பமானாக்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறாங்க, ஒரு 2 மணித்தியாலம் வந்து இருங்க. கஷ்டம்தான், நித்திர தூங்குந்தான், கொஞ்சம் படி மயக்கமா வருந்தான், கஷ்டப்பட்டு வேலை செய்யற, உங்களை விட கஷ்டப்பட்டு வேலை செய்யறவர் அவர், அந்த இருக்கிறவர் பிரதர். வெயில்ல நின்று பெட்டி வெட்டியா இறக்கணும். பெட்டி இறக்கும் பொழுதே வாழ்க்கை கதை முடியும். அவர் ரோட்டில் நிற்கிற நிலைமையை நான் பார்த்துருக்கேன், நீங்க வேற பார்த்தீங்கன்னு தெரியும். அவர் நிற்கிற நிலைமையை பார்த்தா இவர் டிரைவர் தானா, அதான் இந்த யோபான் ஸ்டானம் கேட்ட மாதிரி, வருகிறவர் நீர் தானா இல்லை இன்னொரு ஆள் வர காத்திரிக்கணுமான்ற மாதிரி, நீர் டிரைவர் தானா இல்லை லேபரா என்ற மாதிரி இருப்பேன். இதுக்கு இவர் சும்மா இருக்க வேண்டியால், ஆனா அவர் அந்த அளவுக்கு கஷ்டப்படுவார். அதே மாதிரி தான் அங்களும் அப்படித்தான். அவருக்கும் காலையில் அது என்ன செய்வார், நின்று இந்த நேத்தோ முந்த நாள் அம்மா கேட்டாங்க, என்ன என்ன கால் வீங்கி இருக்கு, அந்த சாப்பிட்டுக்கு போட்டு வந்தாண்டு கால் வீங்கி இருக்கு, கஷ்டம், வெயில் வெக்க. இப்போ 2 போன கிழமை மழை பெஞ்சதால கொஞ்சம் சேப்பா போயிடுச்சு. இந்த அவ இருக்கிறாங்க, அவ இங்கேருந்து வாகரைக்கு பஸ்ஸில் போய் அங்கேருந்து பிள்ளைகளோட இருந்து கபடி ஆடித்து மல்லு கட்டித்து, அங்கே பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறேன்டா சும்மாவா இருங்க எல்லாரும் படிப்பீங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ணக்குள்ள நீங்கள் எல்லாம் இருந்து இப்படி கேட்குற மாதிரி இருக்கும். இங்கே டீச்சர் திரும்பக்குள்ள அங்கே கிள்ளும் நுள்ளும் பூச்சா என்றெல்லாம் கத்தும், சத்தம் போடாத என்றெல்லாம் சொல்லணும். அதுலேயே தொண்டை போயிடும். இப்போ நாம் பாட்டு படிக்கக்குள்ளே தொண்டை போயிடுது எனக்கு. அப்போ அது கஷ்டப்பட்டு பிறகு இங்கே வீட்டை வந்து சேரக்குள்ள 4 மணி. அதுக்கு பிறகு போட்டிருக்கிற சாரியை கலட்டி கழுவி குளிச்சு சாப்பிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நீட்டு நிமிந்து படுக்கத்தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. அப்படி எல்லாரும் கஷ்டப்படுறீங்க தான். ஆனாலும் அந்த தேவாலயத்தில் 2 குத்திய போட்ட அந்த கிழவி மாதிரி, அந்த 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 வயதான கிழவி மாதிரி ஆண்டவர் உங்களிடத்துலையும் பார்க்கிறார். என்ன நீங்க எந்த அளவுக்கு எனக்கு உண்மையா நடந்து கொள்றீங்கன்னு. இந்த இடத்துல வாரதால இருக்கிறதால ஒன்றுமில்லை. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா நடந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உண்மையா இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? உங்களுடைய எல்லா நெகட்டிவையும் பாசிட்டிவா மாத்திடுவார். என்னடா அப்ப நான் எதிர்பார்க்கவில்லை இந்த ஆசீர்வாதம் எனக்கு வருது என்று சொல்லி நீங்க சிந்திக்கும் பொழுது நீங்க அந்த நேரம் நினைப்பீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று. அப்ப அபாத்திரமாய் நடக்காமல் பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். 9வது வசனம், ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். இப்ப ராஜா என்ன சொல்றான்? வழி சந்திகள் இருக்கிறார்கள் எல்லாரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வா. ஒரு ராஜாட மகண்ட கல்யாணத்துக்கு வழிச்சந்தியில் இருக்கிறவன் எல்லாம் கூப்பிடுவானா? கூப்பிட மாட்டான் இல்லையா? ஆனா கடைசியில் என்ன செய்கிற? அவனைத்தான் கூப்பிடுறா. இந்த வழிச்சந்திகள் இருக்கிறார்கள் யாரு தெரியுமா? நானும் நீங்களும். வழிச்சந்தியில் இருக்கிறார்கள் தான் நாங்களும் நீங்களும். ஏன்? ரட்சிப்பு மீட்பு முதலாவது வெளிப்பட்டது எங்கே?
இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு, நமக்கு அல்ல. நாங்க ரோமன் கத்தோலிக்கம், நீங்க ரோமன் கத்தோலிக்கமா இருங்க, உங்கள்கிட்ட வரல இயேசுநாதர். இயேசுநாதர் வந்த பெத்லகேம்ல, ரோமாபுரியில பிறக்கல இயேசுநாதர். இயேசு எங்க பிறந்தவர்? இஸ்ரேலிலே பெத்லகேம் ஊரிலே பிறந்தார், நாசரேத்து ஊரிலே வளர்ந்தார், கலிலேயா ஊரிலே ஊழியம் செய்தார், எருசலேமிலே சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போனார். இஸ்ரவேலிலே இயேசு பிறந்து இவ்வளவு சம்பவம் நடந்திருக்க ரோமாபுரியிலே பிறந்திருக்கலாமோ? அப்ப அது ரோமன் கத்தோலிக்கம் இல்லை, இஸ்ரேல் கத்தோலிக்கம் என்று தான் வந்திருக்க வேண்டும். அதை ஏன் ரோமன் கத்தோலிக்கம் என்று வச்சாங்களோ தெரியல. ஓகே, தெரியும் எனக்கு, அதை பத்தி பேசல நான். ஓகே, அப்ப ஆண்டவர் வழிச்சந்திகளிலே இருக்கிற என்னையும் உங்களையும் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். 10வது வசனம், அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். எல்லாரையும் கூட்டி வந்தான். யாராரு? நல்லவனும் வந்தான், என்ன மாதிரி பொல்லாதவனும் வந்தான். பொல்லாதவனும் வந்தான். வந்து என்ன நடக்குது? இப்ப பந்திக்கு வராங்க. கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தா என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த உவமைக்கும் இந்த ஆசாரிய இந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா உங்களுடைய அழைப்பு, அதாவது ஆசாரியனாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிற அழைப்புக்கு நீங்கள் கனமுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். கனவீனம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டாம். பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள், அபாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவரை பிரியப்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை துக்கப்படுத்தும் விதமாக நடந்து கொள்ள வேண்டாம். கல்யாண பந்தியிலே ஒருத்தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தான். நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பிசாசு இன்றைக்கு கிறிஸ்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய ஜனங்களை, ராஜ்யத்தின் பிள்ளைகளை அறியாமையிலே வைத்திருந்து நிர்வாணமாக்குகிறான். இவனுக்கு என்ன இல்லை? வஸ்திரம் இல்லை, கல்யாண வஸ்திரம் இல்லை. அப்ப அந்த கல்யாணத்தில் அவன் கலந்து கொள்வதற்கு தகுதியற்றவன். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? ஆதாம் நிர்வாணம், நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று அவரை படைத்தவரிடத்திலே சொன்னான். ஆண்டவர் என்ன கேட்டார்? உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? சும்மா யோசிப்போமே, நம்ம ஒரு தோட்டத்தை உண்டாக்கி நாம வளர்க்கக்குள்ள இன்னொருத்தன் வந்து வெண்டிக்காயை பிடிக்கிட்டு போனா அப்படி இருக்கும். அதை மாய்த்தான். தோட்டத்தை அவர் உருவாக்கி மனுஷனை வைக்க இவர் வந்து அதுல நோண்டி போட்டு போயிருக்கார். யாரு? பிசாசு. அப்ப இவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதை இவர் விழுங்கிட்டு, இவர் இப்ப என்னண்டா இவர் பெரியாள் மாதிரி. ஆண்டவருக்கே சொல்ற, நான் நிர்வாணியா இருக்கிறேன். உனக்கு யார் சொன்ன நிர்வாணியா நீ இருக்கிறாய் என்று? அப்ப வஸ்திரம் மிகவும் அவசியம். உங்களுக்கு ஆரோனுடைய வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையினாலே அந்த வஸ்திரத்தை தரித்தவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இந்த வாரத்திலிருந்து சரிதானே, எத்தனை ஞாயிறு போகும் என்று எனக்கு உண்மையா தெரியாது. ஆவியானவர் வழி நடத்துகிறபடி நான் பேசுவேன். ஒவ்வொரு வஸ்திரம் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லையா? இதுல அவருடைய ஆரோனுடைய வஸ்திரத்திலே 6 பகுதிகள் இருக்கிறது. மார்பதக்கம் இருக்கிறது, இருக்கா இல்லையா? அடுத்தது ஏபோத்து இருக்கிறது, அங்கி இருக்கிறது, உள் சட்டை இருக்கிறது, பாகை இருக்கிறது, இடைக்கச்சை, இடுப்புல ஒரு இந்த அப்படி நாடமாய் கட்டியிருக்காங்களே, என்னது என்னது அந்த பார்ட்டி ஃப்ராக்குக்கு கட்டுற மாதிரி போ, அந்த அந்த அதுதான் அந்த 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 அரை அரை என்ன சாமாது? இடைக்கச்சை. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு இதுகளைத்தான் பேச இருக்கிறேன். முதலாவதாக இந்த மார்பதக்கம் எதை குறித்து பேசுகிறது என்று பார்ப்போம். அதற்காக யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் போவோம். ஆண்டவர் மார்பதக்கத்தை இப்படி உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லி கொடுத்திருக்கிறார். ஓகே, யாத்ராகமம் 28க்கு வந்துட்டீங்களா? கொஞ்சம் வேகமாக போவோம். 9 காலம் ஆயிட்டு, 300 முடிக்கிறதுக்கே எவ்வளவு நேரம் ஆயிட்டு. யாத்ராகமம் 28 9வது வசனத்துல இருந்து பாருங்க, 105வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல. இப்ப பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து,
இந்த கோமேதகம் என்கின்ற சொல் நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஏதேன் தோட்டத்திலையும் கோமேதகம், பிதலாகு எல்லாம் திரள்ற இடம் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரசங்கம் ஒன்று பண்ணியிருக்கிறேன். கோமேதகம் என்றா என்ன? நீங்க அந்த பிசாச குறித்து பேசும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதும் பொழுது அங்கேயும் கோமேதக கல்லை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஏன் கோமேதக கல்லை குறித்து பேசுகிறார்னா, இந்த கல் கொஞ்சம் விலை கூடுனது. இங்கிலீஷில் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒனிக்ஸ் ஸ்டோன் இருக்குது. அதில் படம் இங்கே நான் எடுக்கலை, அதை பெருசாக நான் அதை ஆழமாக பேச முடியும், பேசலை. ஏன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் போகும்ன்றதால அதை நான் பேசலை. இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருண்டா, நீ கோமேதக கற்களை, நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின் படியே அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறுகல்லிலும் இருக்க வேண்டும். இரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களில் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய். பொன்னினால் வளையங்களை பண்ணி சரியான அளவுக்கு பின்னல் வேலையான 2 சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வளையங்களில் பூட்டுவாயாக. ஓகே, இப்ப அந்த 2 கற்களை நான் உங்களுக்கு இதுல காட்ட போறேன். ஓகே, இந்த இருக்கு தானே, இந்த 2 கற்களை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். அதுல என்ன இருக்குதா, இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய 12 கோத்திரத்தினுடைய பெயர்களும் அதுல குறிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது எப்படி குறிக்கணுமா, அவங்க எப்படி பிறந்தாங்களோ அந்த வரிசையின்படி குறிக்கப்பட வேண்டும். இந்த இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6, 12 கோத்திரம் உங்களுக்கு தெரியும் என்ன, இங்கால 6 இங்கால 6 போட சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது எங்க இருக்குன்னு சொன்னா அவருடைய தோள்பட்டைகளிலே. இந்த ஏபோத் இருக்கு தானே, நாம வாசிச்சோம், அதை தங்க சங்கிலிகளால உண்டாக்கி அதை இங்க வந்து இணைக்க வேண்டும். இந்த இருக்கு தானே, இந்த மார்பதக்கத்தோடு இணைத்து இது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சரிதானே? ஓகே, அடுத்தது பாருங்க, 28ஆம் அதிகாரத்தில் எனக்கு கொஞ்சம் இந்த ஃபேன் அணித்தாண்டிங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கு. ஓகே, 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. அது சதுரமும் இரட்டையும் 1 சாண் நீளமும் 1 சாண் அகலவுமாய் இருக்க வேண்டும். அதிலே 4 பத்தி இரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக. முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும். இந்த இருக்குது, இதான் முதலாம் பத்தி, பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும். அடுத்த பத்தி என்னவாம், மரகதமும் இந்திர நீலமும் வஜ்ரமும். சரிதானே? இதுதான், இப்படித்தான் போகும். ஏனென்றா எபிரேய மொழி வாசிக்கும் பொழுது எபிரேயர்கள் இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம்தான் வாசிப்பாங்க. அப்ப இந்த ஓர்டரின் படி தான் நீங்க பார்க்கணும். ஓகே, 3ஆம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும். 4ஆம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் யஸ்பியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியில், பத்தி என்று சொல்லும் பொழுது பந்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும். இந்த பொன் இருக்கு பாத்தீங்கன்னா தானே, சுத்தி கிட்ட எடுத்து காட்டலாமா? ஓகே, இருக்கு, அதை சுத்தி பொன்னினாலே பதிக்க வேண்டும், பதித்திருக்க வேண்டும். 21வது வசனம், இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின் படியே 12 அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டி இருக்க வேண்டும்.
மார்பதக்கத்திற்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளினாலே பண்ணி அந்த மார்பதக்கத்துக்கு 2 பொன் வளையங்களையும் பண்ணி அந்த 2 வளையங்களையும் மார்பதக்கத்தின் 2 பக்கங்களிலே வைத்து பொன்னினால் செய்த அந்த 2 பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற 2 வளையங்களில் மாட்டி அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் 2 நுனிகளையும் ஏபோத்து தோல் துண்டின் மேல் அதன் முன்புறத்தில் இருக்கிற 2 வளையங்களின் மேல் மாட்டுவாயாக. அப்ப இதெல்லாம் அப்படி மாட்டணும்ன்றதை பத்தி ஆண்டவர் பேசுகிறார். ஓகே, இப்ப இதுதான் அந்த நெஞ்சில் இருக்கிற அந்த 12 கற்கள். இது என்னன்னு சொன்னீங்க, இதுல பாத்தீங்கன்னா ஓடேம் பிதாடா, இது என்னன்னு சொன்னா எபிரேய மொழியில அந்த கற்களுடைய பேர் போடப்பட்டிருக்கிறது. எப்படி அது ஓர்டரின் படி இருக்குமெண்டா, ரூபன் கோத்திரம், சிமியோன் கோத்திரம், லேவி கோத்திரம், யூதா கோத்திரம், இசக்கார் கோத்திரம், செபுலோன் கோத்திரம், தான் கோத்திரம், நப்தலி கோத்திரம், காத் கோத்திரம், ஆஷேர் கோத்திரம், யோசேப் கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம். சரிதானே? அப்ப இதன்படிதான் அதை பதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 30வது வசனத்தை பாருங்க, 28:30. நியாயாதி ஓகே 29 வாசிங்க பாருங்க. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாயவிதி மார்பதகத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள கடவன். இப்ப இதன் மூலம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தியை சொல்லுக விரும்புகிறார் என்றால், பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியனாக அழைக்கப்பட்ட ஆசாரியன் தன்னுடைய தோளிலே இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களை தரித்திருக்க வேண்டும், மார்பிலேயும் தரித்திருக்க வேண்டும். சரிதானே? அதாவது ஆசாரியன் இந்த 29வது வசனத்தில் அவன் சன்னிதானத்தில் வரும் பொழுது, எங்க ஆசரிப்பு கூடாரத்தில் வரும் பொழுது ஆண்டவர் எங்க நிற்கிறார் அவனுக்கு தெரியாது. ஆனா அவர் பார்க்கும் பொழுது என்ன தெரியணும், இஸ்ரவேல் புத்திரருடைய 12 நாமங்களும் அதிலே இருக்க வேண்டும். 12 நாமங்கள் என்பதற்கு என்ன அடையாளம் என்றா, இஸ்ரவேல் முழு தேசத்தையும் அவன் சுமந்து கொண்டு தேவ சமூகத்திலே வர வேண்டும். இந்த முழு உடுப்புலையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சரிதானே, அந்த இருக்கிற அந்த ரத்தின கற்கள் மாதிரி பதிக்கப்பட்டிருக்கு தானே, அதுதான் விலை கூடுனது, விலை உயர்ந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கின்ற ஆசாரியர்களாகிய எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் இதன் மூலம் என்ன செய்தி சொல்லுகிறார் தெரியுமா? இஸ்ரவேலை நீ உன் தோளிலே சுமக்க வேண்டும், உன் இருதயத்திலேயும் சுமக்க வேண்டும். இப்ப இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில பார்க்கும் பொழுது 2 வகையான ஆட்கள் இருப்பாங்க. ஒன்று இஸ்ரவேல் 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 என்று தலையில தூக்கி வச்சு கொண்டாடி அவங்களோட பண்டிகைகள், அவங்களோட முறைமைகள், அவங்களோட காரியங்கள் சகலத்தையும் பின்பற்றி இஸ்ரேல் தேசத்துக்கு போய் அவங்களோட மண்ணையும் எடுத்துக்கொண்டு வந்து கட்டி மூளையில சொங்க விடுற ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற என்ன சொல்றது, அந்த தலித் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரயாஷோல், அந்த ஜெப சால்வையை கொண்டு வருவாங்க. இஸ்ரேல் 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 என்று சொல்லி எந்த நேரம் இஸ்ரேலை குறித்து பேசுகிற எக்ஸ்ட்ரீமஸ், அதாவது என்ன சொல்றது, அந்த அதிகூடன பைத்திய மாதிரி இஸ்ரேல் என்ற அளவுக்கு இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க கிறிஸ்தவத்துக்குள்ள. எப்படி என்ன, இஸ்ரேல் எல்லாம் தேவையில்லை, என்ன இஸ்ரேல் எல்லாம் தேவையில்லை, நாங்க தான் இப்ப எல்லாம் இஸ்ரேல் அங்க விழுந்து போய் கிடக்கு பாரு, இஸ்ரேல்ல ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பேசுகிற இன்னொரு கூட்டத்தார் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறாங்க. இது இரண்டுமே பரிசுத்த வேதாமத்தின்படி தவறு. ஆண்டவர் நமக்கு என்னத்தை சொல்லியிருக்கிறார்? அவர் எருசலேமுக்குள்ள வரும்பொழுது என்ன சொன்னார்? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். நேற்று ரூத் புத்தகம் படிக்கும் பொழுது பார்த்தோம் இல்லையா, அவள் என்ன சொல்லுகிறாள்? உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்னாள். அவ்வளவும் தான். அவளோட வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் திருப்பி போட்டார் என்று நாங்க பார்த்தோம் நேற்று. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க, ரூத்துர பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறிலே நுழைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா என்று சொல்லி நீங்க கேட்கலாம்.
தேவனாலே அருவருக்கப்பட்ட மோவாப் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் இங்கே கனப்படுத்தப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவினுடைய வம்ச வரலாற்றிலே அவருடைய ஜீனியாலஜி என்று சொல்லுவாங்க. வம்ச வரலாறுக்கு ஆங்கிலத்தில் ஜீனியாலஜி. அந்த ஜீனியாலஜியில ரூத்தினுடைய பேர் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மோவாபியர்கள் யார்? நேற்று பார்த்தோம் இல்லையா? லோத்தினுடைய மகளும் சயனித்ததினால், அவர்கள் பாலியல் உறவுக்குள்ளே ஈடுபட்டதினால், அதாவது அவர்கள் சோதோம் கோமராவிலிருந்து வெளியில ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்தாலும் அந்த மனப்பாங்கு, அங்கிருந்து வளர்ந்த அந்த அசுத்தமான காரியங்கள் அவளுடைய வாழ்க்கையை விட்டு போகாததினாலே அவள் இந்த பாவத்தை செய்தாள். தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து தனக்கு ஒரு சந்ததியை உண்டாக்கினால். அந்த சந்ததி தான் மோவாபியர்கள். அந்த மோவாப்பிலே இருந்து வந்த ரூத் என்கின்ற பெண்ணை ஆண்டவர் ஆசீர்வாதம் ஏன் ஆசீர்வதித்தார் என்றால், தன்னுடைய மாமியாரோடு அவள் சொன்ன அந்த வார்த்தை. என்ன வார்த்தை? உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் சொன்னாள். ஆண்டவர் அது எங்கிருந்து கேட்டாரோ எனக்குண்டா தெரியா ராசா, கேட்டவர் தான் அவளை என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சு பெரிய ராசாத்தியை ஆக்கி விட்டார். பெத்லஹேம்லேயே கனப்படுத்தினார் ஆண்டவர். இஸ்ரவேலரை நாம் அடிக்கடி நினைவு கூற வேண்டும். ஏன்னா அவர்கள் மூலமாய்த்தான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. நாம் இன்றைக்கு வைத்திருக்கிற வேத புத்தகம் அவர்களுடைய வரலாற்று புத்தகம். அவர்களுடைய தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் தான் இந்த முழு உலகத்தையும் பூமியையும் சிருஷித்த ஒரே கர்த்தராய் இருக்கிறார். அதான் பாலாக் மூலமாக ஆலோசனை வழங்கப்பட்டு பிலேயாம் சபிக்க போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய நாக்கை புரட்டினார். அவன் சபிக்க எடுக்கும் பொழுது இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறேன் என்று முடித்தான். அவன் கடைசியா சொன்னான் பாலாக்கிட்ட போய், என்னால சபிக்கலாத அந்த ஜனத்தை ஏன்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் அந்த ஜனங்களோடு இருக்கிறார். ஆகையினால் நாங்க புதிய ஏற்பாட்டிலே வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நன்கு தெரிந்து கொள்வோம், இஸ்ரவேல் தேசத்தை நாம் சுமக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் செய்கிறது எல்லாம் சரி என்று நான் சொல்லல. அவர்களும் தவறுகள் செய்கிறாங்களா இல்லையா? வேதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வேத காலத்திலேயே அவங்க தவறுகள் தான் செய்தாங்க. இப்பயும் தவறுகள் செய்கிறாங்களா? செய்கிறாங்க. ஆனா அதை பத்தி பேசுறது நம்மட வேலை இல்லை. நம்மட வேலையாது. உங்களோட மகனுக்கு நல்லா வரணும்னு ஆலோசனை சொல்லலாம் இல்லையா? குழப்படி செய்யக்கூடாது நான் உருக்கலாம், என்ன இப்படி சொல்லலாம். அவனை கூட்டி கொண்டு போய் பெரிய கிளிசரியா கம்பெடுத்து அடி என்று அடிச்சா நீங்க என்ன செய்வீங்க? பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், உங்களுக்கு இந்தாங்க எம்பளப் காணிக்க வச்சு கொள்ளுங்க அடிச்சதுக்கு என்று சொல்லி தருவீங்களா? நீ எல்லாம் ஒரு பாஸ்டராடா, ரெண்டவனுக்கு கை வைக்கிறா என்று சொல்லி கோபம் பெறுமா இல்லையா? இஸ்ரேல அடிக்கணும் தண்டிக்கணும்டா அது அவர் மட்டும்தான் தண்டிக்கணும். நாங்க போயிட்டு என்ன என்று கை விட்டோம்டா இந்த துண்டு இல்லாம போகும். ஏன்? அது அவர பிள்ளை. அவர் தண்டிப்பார், அரவணைப்பார், என்ன செய்வார்? எல்லாம் நீங்க தீர்க்கதரிசன புத்தகங்களை வாசி. நீ எல்லாரும் உன்னை எங்கெல்லாம் கொண்டு வந்த உன்னை எல்லாம் ஆசீர்வதிச்சேன், நீ நன்றி இல்லை என்று சொல்லி ஆண்டவர் பேசி அடுத்த கணம் சொல்றார், என்னிடத்துல வா, நான் உன்னை காத்திருக்கிறேன், மனம் திரும்பி வா என்று சொல்லி இஸ்ரேலை பார்த்து பேசுகிறார். நம்மட பிள்ளைய இன்னொரு ஆள் கை போட நம்ம விட மாட்டோம். நாம தண்டிக்கலாம். அப்படித்தான் ஆண்டவரும். நம்ம மட்டும் அப்படி செய்யலாம், ஆண்டவர் அப்படி செய்ய போடாதோ? அவரும் அப்படித்தான். அவர் ஜனங்கள், அவர் தம்முடைய சொந்த நோக்கத்துக்காக ரட்சிப்பை இந்த பூமிக்குள்ள கொண்டு வருவதற்கு அழைத்து தெரிந்து கொண்ட ஜனங்கள். அப்ப இந்த மார்பதக்கம் என்கின்ற இந்த செய்தியின் மூலமாக இந்த பகுதி, இந்த உடுப்புல இருக்கிற இந்த ஆடையினுடைய இந்த பகுதியின் மூலமாக, இந்த தோளில் இருக்கிற இந்த கற்களின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும் நீங்களும் நானும், இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும் நீங்களும் நானும். அதுக்காக இஸ்ரேல் ஆக்கள் சனிக்கிழமை ஓய்வு நாள் என்று சனிக்கிழமை ஓய்வு நாள் கொண்டாட சொல்லி ஆண்டவர் சொல்லல. உங்களுக்கு அது வேற பிரசங்கம், அதை பத்தி நான் பேசல. உங்களுக்கு அதை பத்தி தெளிவு உண்டாகணும்டா கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்தை வாசிச்சு கொள்ளுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்குது, புதிய ஏற்பாட்டு புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர்டா, யாரும் உங்களை பண்டி சாப்பிட வேணாம், அல்லது என்னது சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்,
இயேசு ஒன்று சொல்ல தேவையில்லை, இயேசு வேண்டாம் சொல்லணும், இதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம சொல்லுவோமே, பாவக்கோடி சேனையில் இருக்கிற கிளவிட்ட போய் இயேசுவா உங்களை நேசிக்கிறாருன்னு சொன்னா அவைக்கு விளங்குமா? அவைக்கு ஏபிசிடியே தெரியா. இயேசு என்று சொன்னா ஓ இயேசு தெரியும், அந்த சிலுவையில மரிச்சவரோ, இயேசு வேண்டா என்ன புதுசா ஒரு கடவுள் வந்திருக்கிறோ என்று சொல்லி யோசிப்பாங்க. இப்ப இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லைன்னு வேதமே சொல்லுது. நீங்க அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வாசி பார்க்கலாம். சில யூதர்கள் எழும்பி சொல்றாங்க என்னன்னு சொன்னா, நீங்க யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும் என்ன, அவர்கள் விருத்த சேதனம் பண்ணணும், அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சில யூதர்கள் போய் புறஜாதிகளுடைய தேசத்திலே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவரிடத்திலே பிரசங்கம் பண்ணுறாங்க, நீங்களும் ரட்சிக்கப்படணும்டா விருத்த சேதனம் பண்ணணும். அப்ப பவுல் அப்போஸ்தலன் எழும்பி பேசுகிறார், கிரிகைகளினாலே நாம் ரட்சிக்கப்படுவதில்லை, விசுவாசத்தை கொண்டுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி. அதாவது விருத்த சேதனம் பண்ணுனா ஆண்டவர் உங்களை திறத்த போறது இல்லை, உங்களை புறக்கணிக்க போறதும் இல்லை, அது தேவையில்லை. இப்ப சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று சொன்னா ஆண்டவர் உங்களோட கோவிக்க மாட்டாரா? சரி சனிக்கிழமை கொண்டாடு. இல்ல திங்கக்கிழமை ஓய்வு நாள் என்று ஒருத்தன் வந்தா ஓ திங்கக்கிழமை கொண்டாடு, ஒரு பிரச்சனையும் இல்லை ஆண்டவருக்கு. இயேசு என்றவள் அழைத்தாலும் திரும்பி பாப்பார், யேசுவாண்டு அழைத்தாலும் திரும்பி பாப்பார், ஜீசஸ் என்று அழைத்தாலும் திரும்பி பாப்பாரே. அவர் சகல ஜாதிக்கும் தேவனாய் இருக்கிறார். அவருக்கு தெரியும் இவன் யாரை கூப்பிடுறான் என்று சொல்லி, அவருக்கு விளங்காமல இருக்கும். அவர் என்ன பாசைகளால கட்டப்பட்டிருக்கிறாரா? இல்ல எபிரேய மொழியில பேசினா தான் நான் பாப்பேன் அப்படி என்று சொன்னா மோசே அவர் பேசியிருக்க கூடாது. ஏன்? மோசைக்கு எபிரேய மொழி தெரியாது. எப்ப எரிகிற முச்செடியிலே பேசும் பொழுது மோசைக்கு எபிரேய மொழி தெரியாது, எபிரேய மொழி தெரியாது. மோசைக்கு அந்த நேரம் தெரிந்தது முழுக்க முழுக்க மீதியானியர்களின் மொழி. 40 வருஷம் மீதியான் பாலைவனத்துல எத்திரோவின் மகளாகிய சிப்போராலோட குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு எபிரேய மொழி தெரியாது. அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பாஷையில பேசினார்? மீதியான மொழியில தான் பேசினார். யாரோட? மோசையோட, எரிகிற முச்செடியிலிருந்து. ஆகையினால பாஷை ஒரு முக்கியம் இல்லை. ஆகையினால் இது வேற பக்கத்துல போயிடும் அப்படியே பேசினா. ஓகே, அப்ப இந்த மார்பதக்கத்திலே 12 கோத்திரம், அதாவது இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்கள் தரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இருதயங்களிலும் நீங்க இந்த உடுப்பை போட தேவையில்ல, நாளைக்கு போயிடாதீங்க ரோய் டெய்லர்ஸ்ல இந்த உடுப்பை தச்சு தாங்க, எனக்கு இப்ப வேணும் அங்கிள், நாளைக்கு வேணும் நான் போடணும் ரெண்டு போய் நின்றாதீங்க. அங்க தைக்கலா தச்சாலும் பிரச்சனை இல்லை, டக்குண்டு அங்கிள் தச்சிடுவேன்டா, இப்ப கொஞ்சம் ஆர்டர் குறையாம், அப்ப கெதியா தச்சு தந்து போட்டு கெதியா கொண்டு வா காசுன்றுவார். ரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் எல்லாம் தேடி எடுக்கணும் காத்தாக்குடியில் இன்றைக்கு போய் நாளைக்கு தைக்கிறதுக்கு. அப்ப நாங்க இஸ்ரவேலரை தோளிலே சுமக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் பார்க்கிறார் நீ சுமக்கிறாயாண்டு. ஆரோன் போகும் பொழுது என்னத்தை பார்க்கிறார்? அவனுடைய மார்பில இந்த பிரஸ்ட் பிளேட், இந்த மார்பதக்கம் இருக்கான்னு சொல்லி பார்க்கிறார். தோள்களிலே அந்த ஆனிக்ஸ் ஸ்டோன், அதாவது கோமேதே கல்லில் பதிக்கப்பட்டதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அதே போல உங்களையும் பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆரோனை போன்ற அழைப்பை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேலிலே இருக்கின்ற யூதர்களுக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அநேக யூதர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், இயேசுவை அறியாதிருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற சில தீவிரவாத இயக்கங்கள், சில என்ன சொல்றது இஸ்லாமிய தேசங்கள் இருக்கிறது, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், அவருடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆகையினால அது எங்கள் மீது விழுந்த பொறுப்பு. சரிதானே? இப்ப உங்களுக்கு இந்த மார்பதக்கம் விளங்கிட்டா? ஓகே. அடுத்தது யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. இதுல 2வது பகுதி இருக்குது. அதாவது 4வது அதிகாரத்துல 28:4 பாத்தீங்கன்னா, அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும். இந்த மார்பதக்கத்தை நான் உங்களுக்கு பேசிட்டேன். இந்த மார்பதக்கத்துல என்ன இருக்குமென்று சொல்லி பேசிட்டேன். அதுல இருக்கிற ஒவ்வொரு கல்லையும் குறித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பேசினா விடிஞ்சிடும். ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பேசலாம். ஏன் இந்த கோத்திரத்துக்கு இந்த கல் கொடுக்கப்பட்டது? ஆண்டவர் தானே கொடுத்தார். இந்த கல்லை வைக்க சொல்லி ஏன் வச்சார் என்று சொல்லி பேச வலிக்கிட்டா 12 ஞாயிற்றுக்கிழமை பேசணும். அதை பேச சொல்லி ஆண்டவர் என்னை அனுமதிக்கவில்லை. இவ்வளவு உங்களுக்கு போதும். அப்ப நீங்க இனி என்ன செய்வீங்க? இஸ்ரேல் தேசத்துக்காக
ஜெபம் பண்ணுவீங்க, இஸ்ரேலுக்காக அவர்களுக்காக ஆசீர்வதிப்பீங்க, இஸ்ரேல் யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது 4வது வசனத்தில் பாருங்க, ஏபோத்தும். அப்ப ஏபோத்தை பத்தி நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பாருங்க. இந்த ஏபோத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்றதை பாருங்க. அவர்கள் பொன்னும் இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. இந்த நூலெல்லாம் சேகரிக்க வேண்டுமா? இந்த நூலை பத்தி எல்லாம் பேச போனா பெரிய ஆயிரும். தெரியும் தானே இந்த நூல் என்ன, ஏன் இந்த இரத்தாம்பர நூல், ஏன் இந்த சிவப்பு நூல், ஏன் இந்த மெல்லிய பஞ்சு நூல் எல்லாம் பேசலாம். அதெல்லாம் தேவையில்ல, இதை மட்டும் நான் பேசுறேன். 6வது வசனம், ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு 2 தோள் துண்டுகளின் மேலும் அதன் 2 முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும். அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும். உண்மையாகவே இதுல நான் உங்களுக்கு போட்டிருக்கிற படம் இருக்குத்தானே, இந்த மாதிரி இருக்காது ஏபோத்து. சரியா? இது நான் கூகுள்ல டவுன்லோட் பண்ண படம். சரிதானே? உண்மையான ஏபோத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் கூசும். ஏன்னா தங்கத்தால நிரம்பி அப்படி இருக்கும். அவ்வளோ, அதாவது தங்கத்தால அதை செய்திருப்பார்கள் உண்மையான ஏபோத்து. இது உங்களுக்கு நான் இதை விளங்கப்படுத்தணும்ன்றதுக்காக இது எடுத்த ஒரு படம். சரிதானே? இந்த மாதிரி இருக்கும், பளபளன்னு இருக்கும். எத்தனை சார்ஜ் இருக்கு? இருக்கா? அப்ப இத மாதிரி இருக்கும். சரி, ஏபோத்து என்று சொல்லப்பட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க தானே? ஏபோத்து என்று சொல்லப்படுவது தமிழ் சொல்லல்ல. சரியா? ஏபோத்து என்று சொல்லப்படுகின்ற எபிரேய சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் இல்லாததினாலே, தமிழ் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாததினாலே அந்த காலத்திலே வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்கள் ஏபோத்து என்றே எழுதி விட்டார்கள். சரிதானே? ஆனால் இந்த காலத்திலே ஆண்டவர் கிருபையாய் அநேக வேத ஆராய்ச்சியாளர்களை எழுப்பியிருக்கிறார். வேதத்தை அதாவது அகழ்வாராய்ச்சி செய்கிறவர்களை எழுப்பியிருக்கிறார். அவருடைய காரியங்களை ஆராய்ந்து உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க. சரிதானே? அப்ப அதன் அடிப்படையிலே இந்த ஏபோத்து என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. இதுல சாமுவேல் ஏபோத்து தரித்திருக்கிறதாக இங்க எழுதப்பட்டிருக்கு. இந்த ஏபோத்துற அர்த்தத்தையும் அதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தையும் உங்களுக்கு நான் கடைசியில சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு பாருங்க எப்படி ஆண்டவருடைய தேவ பிரசன்னம் உங்களுடைய சரீரங்களை தொட்டு போகும்ன்றதை பாருங்க. சில நேரம் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது, என்ன அதிசயத்தை ஆண்டவர் செய்வாரோ எனக்கு தெரியாது. 1 சாமுவேல் 2:18 பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். யாரு? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். பிள்ளையாண்டான் என்று போட்டிருக்காங்க. பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்வதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே என்ன செய்ய வேணும்? ஏபோத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஏலி என்று சொல்லப்படுகின்ற ஆசாரியன் மரித்ததுக்கு பின்பதாக, ஏலி என்று சொல்லப்படுகின்ற நியாயாதிபதி மரித்ததற்கு பின்பதாக சாமுவேல் தான் ஆசாரியனாகவும் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்கு கர்த்தரினாலே ஏற்படுத்தப்பட்டான். அப்ப இங்க சாமுவேல் ஏபோத்தை தரித்திருந்தான் என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் சொல்லுகிறது. எங்க? கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்வதற்கு. ஓகே, வேதத்துல இன்னொரு நபர் இருக்கிறார். அவரும் ஏபோத்தை தரித்து பெரிய விளையாட்டெல்லாம் காட்டினவர். வாங்க பாப்போம் அவரை. 2 சாமுவேல் எடுங்க. 2 சாமுவேல் யாரென்று நினைக்கிறீங்க? உங்களுக்கு இப்ப கிளிக் ஆயிருக்கு. தாவீது. 2 சாமுவேல், அதாவது பரிசுத்த வேதாகமத்திலேயே ஆண்டவரை ஆராதிக்க, துதிக்க, சந்தோஷமா கிளுகிளு கண்டு
மகிமைப்படுத்த வந்தவர் யார்? தாவீது. பாருங்க 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் தாவீது பலியிடுகிறான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணினார். தாவீது கச்சையை போட்டுக்கொண்டு ஆடினான் என்று சொல்லி வேதத்தில் இருக்க. அங்க கச்சை எல்லாம் எங்கேயுமே இல்லை, சரிதானே? வேதத்திலே எழுதப்பட்டிருக்க என்ன? சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு முழு பலத்தோடும் என்ன செய்தானா? கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். நாம் இன்றைக்கு நடனம் பண்ணதை விட முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? சந்தோஷமா கலிகுந்து ஆராதிக்கிறோமா? ஆண்டவர் பாடல்கள் மூலமா மகிமைப்படுத்துறோமா? நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். 15வது வசனம், அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். ஏன் அவமதித்தாளாம்? அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அந்த ஸ்தானத்தில் அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சன்னதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமான பலிகளையும் இட்டான். ஓகே, இங்க பாருங்க, இதை இவருக்கு எப்படி இந்த ஏபோத்து கிடைத்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்று சொன்னா 1 சாமுவேல் 23:6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வாசி பாருங்க. அதுல ஒரு ஏபோத்தை அவன் ஒரு ஆசாரியின் இடத்துல அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கு. ஒருவேளை அதை அவன் பாதுகாத்து வைத்தானோ தெரியல. ஏனண்டா இவன் ஒரு நல்ல ஆராதனை வீரன் தானே தாவீது. உங்களுக்கு தெரியும், அவர் வாத்தியங்கள் வாசிக்கும் பொழுது சவுலுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி என்ன செய்யும்? அலக்களிச்சு வெளியில ஓடுனதெல்லாம் நாங்க வேதத்துல பார்க்கிறோம். அப்ப ஏபோத்தை இவன் தரித்து கொண்டு பலத்த இதோட என்ன செய்தான்? இவன் ஒரு ராஜா ஏபோத்தை தரிக்கலாமா? சொல்லுங்களேன். ஏபோத்து யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆசாரியனுக்கு. ராஜா. இவன் லேவி கோத்திரத்தில் வரல, இவன் யூதா கோத்திரத்தில் வந்தவர் தாவீது. இவர் எப்படி இதை தரிக்கலாம்? அதாவது தாவீது தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை செய்கிறார். வேதாகம கல்லூரிகளிலே ஹொமிலிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடம் உண்டு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஹொமிலிட்டிஸ் என்றால் பிரசங்கவியல். பிரசங்கவியலிலே பல வகையான பிரசங்கங்கள் உண்டு. அதில் ஒரு பிரசங்க வகை உண்டு, டைப்பாலஜி, அடையாளப்படுத்தி பிரசங்கம் பண்ணுதல். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பழைய ஏற்பாட்டிலே அநேகமான சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக நிறைவேறினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நிழலாக எழுதப்பட்ட சம்பவங்கள். ஆபிரகாம் பலி கொடுத்த போனான் தானே ஈசாக்க. அந்த சம்பவம் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை பலி கொடுக்கிறதுக்கு நிழலாக அங்கே காட்டப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இயேசுவும் அதை சொல்லுகிறார், ஆபிரகாம் என் நாளை கண்டான் என்று சொல்லி சொல்லப்படுகிறார். அதே போல இந்த சம்பவம், இவர் ஏபோத்தை தரித்து ஆடினது எனக்கு தெரியுமா அடையாளமா இருக்கிறது? என்னுடைய வம்சத்திலே தாவீதின் கோத்திரத்திலே யார் வரப்போறா? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வருவார். இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? யூதா கோத்திரத்திலே. அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே என்னவாக வீற்றிருக்கிறார்? பிரதான ஆசாரியனாய். யூதா கோத்திரத்திலே பிறந்த ஒருவர் பிரதான ஆசாரியனாய் இருக்க முடியுமா? முடியாதுதானே. வேத நியாய பிரமாணத்தின்படி முடியாது இல்லையா? ஆனா இவங்க இருக்கலாம். எப்படி? ஆண்டவர் அந்த பாக்கியத்தை தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது இப்ப இந்த ஏபோத்தை தரித்து கொண்டார். ஆராதனை பண்ணும் பொழுது என்ன பண்ணும் பொழுது? ஆராதனை பண்ணும் பொழுது. சாமுவேல் எப்பொழுது ஏபோத்தை தரித்தார்? கர்த்தருடைய சமூகத்திலே பணிவிடை செய்யும் பொழுது. ஏபோத் என்று சொல்லி தமிழிலே இப்படி சொல்லுவார்கள். ஈஃபோட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். எஃபோட் என்று சொல்லி எபிரேய மொழியிலே சொல்லுவார்கள். எபிரேய மொழியிலே 22 எழுத்துக்கள் உண்டு. புதிதாக வந்தவர்களுக்காக சொல்லுகிறேன். 22 எழுத்துக்களிலே முதலாவது எழுத்து தான் இந்த ஆலேஃப் என்று சொல்லப்படுகின்ற எழுத்து. ஆலேஃப், இது பே என்று சொல்லப்படுகின்ற உச்சரிப்பு, பே என்று சொல்லப்படுகின்ற எழுத்து.
இது வாவ் என்று சொல்லப்படுகின்ற எழுத்து, இது டாலேத் என்று சொல்லப்படுகின்ற எழுத்து. ஆலேஃப், பே, வாவ், டாலேத், ஏஃபோட் என்று சொல்லப்படுகின்ற எழுத்து. இந்த ஏஃபோத் என்ற சொல்லை முதலாக மோசேயின் இடத்திலே சொன்னவர் யார்? ஆண்டவர் தானே சொன்னார். ஏஃபோத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேக்கு சொன்னது யார்? மோசே தான் இதை எழுதினார். யாத்திராம புத்தகத்தை எழுதும் பொழுது பரிசுத்தாவியானவர் வழிநடத்தலோடு எழுதப்பட்டது. ஆண்டவர் அங்கே இந்த வசன சொற்களை சொன்னார். அவர் சொல்லியிருந்தால் ஏதாவது ரகசியம் இருக்குமா இல்லையா எபிரேய அந்த சொல்லுக்குள்ள? ஓகே, ஆலேஃப் முதலாவது எழுத்து, சரியா? அதுக்கு அர்த்தம், அதாவது எபிரேய மொழியில இப்ப தமிழ்ல ஈயன்னா என்றதுக்கு என்ன சத்தம்? ஈ என்ற நாங்க சில நேரம் கொசுவையும் ஈ என்று சொல்லுவோம். அத மாதிரி எபிரேய மொழியில 22 எழுத்துக்களுக்குமே அர்த்தங்கள் உண்டு. ஏனென்றால் அது ஆண்டவருடைய பாஷை. பழைய ஏற்பாட்டு வேதாகமம் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. இது ஆண்டவருடைய பாஷை என்றதால அது அதுல அந்த மகத்துவம் இருக்கிறது. ஓகே, நான் இங்கே நின்றா தான் அங்க பார்க்கிறார்களுக்கு விளங்கும். ஆலேஃப் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் தேவன். ஏனென்றால் அதுதான் முதலாவது எழுத்து. அந்த எழுத்துக்கு முதலாவது இந்த இருக்கு, ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. அதுல வேல்யூ இருக்கு, பெருமதி இருக்குது அந்த எழுத்துக்கு. 1 அல்லது 1000. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, 1000 10,000களில் சிறந்தவர் யார்? அவர்தான் தேவன். அதான் அதுக்கு 1000 10,000களில் சிறந்த 1000. இரண்டாவது எழுத்து பே என்று சொன்னேன். அந்த பே என்ற எழுத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மவுத், வாய், சரிதானே? அடுத்தது எழுத்து சொன்ன நான் வாவ் என்று சொல்லப்படுகின்ற எழுத்து. இந்த வாவ் என்ற எழுத்துக்கு என்ன அர்த்தம்? கூடாரம், டென்ட். அடுத்தது டாலேத். டாலேத் என்று சொல்லப்படுகின்ற எழுத்தினுடைய அர்த்தம் என்ன? வாசல். ஓகே, ரெண்டா ஏஃபோத். ஏஃபோத்துக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் ஒன்று வருகுதா? சும்மா சிந்திச்சு பாருங்க. தேவனை வாயினால் துதிக்கும் பொழுது எங்க துதிப்பாங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆசாரியன் என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். வாயால துதித்து ஊழியம் செய்யும் பொழுது கூடாரத்திலே கூடார வாசலால வரக்குள்ள என்ன செய்ய வேணுமாம்? ஏபோத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டவர் ஒரு விளையாட்டை வச்சிருக்காரு பாத்தீங்களா? இன்னொரு விளையாட்டை காட்டுறேன். இந்த ஒவ்வொரு எழுத்துக்குமே அகரவரிசை இருக்கிறது, சரிதானே? ஆலேஃப் என்றது எபிரேய அகரவரிசையில முதலாவது எழுத்து. இந்த பே என்ற எழுத்து 17வது எழுத்து, சரியோ? இந்த வாவ் என்றது 6வது எழுத்து. இந்த டாலேத் என்றது 4வது எழுத்து. இப்ப இதெல்லாம் கூட்டுங்க பாப்போம். 1 17 18 18 ஆறு எத்தனை? 24 24 4 எத்தனை? 24 4 28 கூட்டுங்க. 1. யார் 1? ஆலேஃப், தேவன். சரி, அடுத்த விளையாட்டை பாருங்க. இதுக்குள்ள இன்னொரு மகத்துவத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே வேல்யூ உண்டு, பெருமதிகள் உண்டு, சரிதானே? ஏனண்டா எபிரேய மொழியில இலக்கங்கள் போடுறது. இப்ப நாம 1 2 போட்டு தானே ஒரு வசனம் எழுதுவோம், 2 2 போட்டு தான் 2 வசனம் எழுதுவோம். நீங்க 119ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எபிரேய எழுத்துக்களின் தான் அங்க இருக்கும். ஆலேஃப் என்று போட்டு 8 வசனம் இருக்கும். பெத் என்று சொல்லி போட்டு 8 வசனம் இருக்கும். 119 சங்கீதத்தை நீங்க எடுத்து பாருங்க. அவங்க 1 2 பாவிக்கிறதுல இந்த எழுத்துக்களை தான் அவங்க பாவிப்பாங்க 1 2. அப்ப அதுக்கு பெருமதி உண்டு. இப்ப 1000 என்று சொன்னா அவங்க டக்கண்டு ஆலேஃப் என்று போட்டுருவாங்க. அப்ப ஆலேஃப் நம்ம அது அவங்களுக்கு தான் தெரியும். அது ஒன்றை குறிக்குதா 1000 குறிக்குதான்றதை அவங்க அதை மென்ஷன் பண்ணி போடுவாங்க. ஆலேஃபுக்கு பெருமதி 1, சரியா? பேக்கு பெருமதி 80. 80 பொண்டும் எத்தனை? 81. இந்த வாவ் என்ற எழுத்துக்கு பெருமதி 6. அப்ப எத்தனை? 87. டாலேத் என்று சொல்லப்படுகின்ற எழுத்தினுடைய பெருமதி 4. அப்ப எத்தனை? 99 கூட்டுங்க. எத்தனை? 1. அதுவும் யாரை குறிக்கிறது? தேவனை குறிக்கிறது. யாராவது அப்படி, அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது கூட சிலாக்களுக்கு தவறும் இல்லையா? என்ன
சிஸ்டம் தவறும். ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுது தவறுமா? அவர் ஞானம், சர்வ ஞானி அல்லவா? அவருடைய அறிவுக்கு நேராக யாராவது நிற்க முடியுமா? அதனுடைய ஸ்தானங்களிலேயும் உண்டு, தன்னை மகிமைப்படுத்தும் விதமாக உண்டு வைத்திருக்கிறார். அவர் தான் முதலாவதானவர். தொடக்கம் அவர் தானே. இந்த உண்டு பெருமதிகளுக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறார்? உண்டு. அர்த்தத்துக்குள்ள என்னத்தை வைத்திருக்கிறார்? நீ தேவனை வாயினால் துதிக்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நீ நுழையும் பொழுது, கூடார வாசலினாலே நீ நுழையும் பொழுது ஏபோத்தை தரித்து கொண்டே உள்ளே போ. தாவீது என்ன செய்தான்? ஆண்டவரை துதிக்கும் பொழுது தாவீதின் கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராங்க வைக்கிறதுக்கு. என்ன செய்தான்? ஏபோத்தை தரித்து கொண்டு சணல் ஏபோத்தை போட்டு அவனும் ஆண்டவரை சந்தோஷமாக துதித்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப சாமுவேல் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்யும் பொழுது என்ன செய்தான்? அவனும் ஏபோத்தை தரித்து கொண்டான். ஆரோன் செய்யும் பொழுதும் உங்களுக்கும் ஏபோத்துக்கள் தரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்க எப்படி துதிக்கிறோம் ஆண்டவரை? எதுக்காக துதிக்கணும்? நமக்கு ஆண்டவர் கொடுத்த இலவச பாவ மன்னிப்புக்காக துதிக்கணும். அவருடைய இரத்தத்தை 2000 வருடங்களுக்கு முன்பாக நமக்காக சிந்த கொடுத்தாரே, அதற்காக துதிக்க வேண்டும் நன்றி சொல்லி. நம்ம உயிரோட இன்றைக்கு காலையில கண்ணை முடிச்சு பார்த்து கோப்பியோ பிளேண்டியோ தண்ணியோ தேத்தனியோ குடிக்கிறதுக்கு வாயை திறக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாரே, அதற்கு துதிக்க வேண்டும். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, தேத்தனி குடிக்க இயலாது, தண்ணி குடிக்க முடியாது, பிளேண்டி குடிக்க முடியாது, சீனி வருத்தம், லாட் ஆஃப் வருத்தம்ஸ். நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஆண்டவரை துதிக்க வேண்டும். இப்ப ஃபேனை போடுங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பாக்கியங்களுக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஏபோத்து என்றால் ஆங்கிலத்தில் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் பிரைஸ், துதி. யாருக்கு துதிக்கணும்? ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஏபோத்து எதை அடையாளப்படுத்துகிறது? வாயினாலே நாம் ஆண்டவரை துதிப்பதற்கு. இந்த சில ஆக்களுக்கு துதிக்க இயலாது ஆண்டவரை. சில ஆக்களுக்கு என்ன இயலாது? துதிக்க இயலா. ஏன்? வீட்டில் துதிக்கிறல்லையே, வீட்டில் ஆராதிக்கிறது இல்லையே, மோட்டார் பைக்கில் போக்கில் துதிக்கிற இல்லையே ஆண்டவரை. இப்போ இதெல்லாம் செய்யாம சர்ச்சில் வந்தா எப்படி துதிக்க முடியும்? சிலாக்கள் போஸ் இந்த மாதிரி ஆண்டவரை துதிக்க வந்தா தாவீத மாதிரி துதிக்கணும். ஏபோத்து கலண்டு விழுந்தது அவன் நடனமாடி துதிக்கும் பொழுது. பிறகு வாச்சு பாருங்க, அதை பார்த்த மீகால் என்ன செய்தாள்? என்று சிரிச்சாள். சிரித்ததால வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஏபோத்து விழுந்த நேரம் மீகால் தாவீதின் மனைவி சிரித்தாள், அவளுடைய கற்பத்தை ஆண்டவர் அடைத்தார். அவள் சாகும் வரைக்கும் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது, சொல்லுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நானும் நீங்களும். ஆண்டவர் நல்லவர் தான், நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். ஹியூமர் என்று சொன்னால் நல்ல ஜோக்கான ஆள் தான் ஆண்டவர். ஆனா ஜோக் அடிக்கிறானே தோல் என்ன மச்சான் என்று கையை போட்டோம்னா வைப்பார் கண்ணத்தில் உண்டு. ஆண்டவர் அடிச்சா அப்படி இருக்கும், இந்த கண்ணத்தில் அறைந்தால் அடுத்த கண்ணத்துக்கு வலிக்கும். இது என்னுடைய புத்தகத்தில் எழுதுறது. அவர் சொன்னார், ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை கொடு என்று. ஆனால் ஆண்டவர் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தில் வலிக்கும். அப்படித்தான் ஆண்டவர் அடிப்பார். ஓகே, அப்ப மார்பதக்கம் விளங்கியிருக்கு என்ன? நான் அந்த ஒவ்வொரு கல்லையும் பேசலாம் ஒரு நாளைக்கு, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா போயிடும், உங்களுக்கு அலுப்படிச்சிடும். அலுப்படிக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால தான் அதை பேச விடலை. ஏபோத்தை குறித்து பேசினேன். ஏபோத்துக்குள்ள இருக்கிற விளையாட்டு விளங்குதாப்ப. ஏபோத் என்று சொல்லப்படுகின்ற சொல், அதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இருக்கிற அர்த்தம், அதோட வேல்யூ, அதனுடைய பெருமதிகளுக்குள்ள இருக்கிற மகத்துவங்களை நான் உங்களுக்கு பேசினேன். ஓகே, சாரி, இன்றைக்கு கொஞ்சம் நேரம் கூட நான் எடுத்துட்டேன்.